பொதுவா நானு என்னைய மாரி எண்ணற்ற ப படித்த மக்கள் எல்லாம் இருக்கிறோம். எங்களுக்கு தமிழ்நாட்ல ஒரு ஊழலற்ற ஒரு அரசு, மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அரசு அமைய வேண்டும். இதுதான் எங்களுடைய கனவு. இது நாங்க மக்களுக்கு தொடர்ந்து என்னையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 25 வருஷத்துக்கு மேல மருத்துவ சேவையுடன் சேர்த்து பொதுமக்களுக்கான பல்வேறு சமூக சேவைகளை, மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு அவங்களுக்கு நாங்க செஞ்சுக்கிட்டே வரோம் நம்ம. இத செய்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். நான் டாக்டரா மட்டும் இருந்து செய்றத காட்டிலும், ஒரு பெரிய இயக்கத்தில என்னை இணைத்துக் கொண்டால், இன்னும் இது பல பேருக்கு இன்னும் போய் சேரும் இது. அப்படி அடிப்படையில தான் என்னோட அரசியல் பயணம் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த அரசு நீங்க பார்க்கும்பொழுது, நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் அவருடைய தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை, அரசியல் சுனாமியை கொண்டு வந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல்ல தான் ஜாதி, மதம், பணம் இதெல்லாம் கடந்து ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கிய குறுகிய காலத்தில் வெற்றி பெற்றது என்றால், இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இது மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் நாங்க பார்க்கிறோம் இத. அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே கூட நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை தர்றதுக்கான அவரு கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகள், அதன்படி நடக்கக்கூடிய செயல்பாடுகள், இதெல்லாம் எங்க மாரி ஆளுகள, படித்தவங்கள அவர் பக்கம் ஈர்த்திருக்கிறது. அதுதான் என்னை தவேகால இணைத்துக் கொண்டதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் ஒரு திரைப்பட நடிகர் அப்படின்ற அந்த மோகத்தில மக்கள் வாக்களித்தத சொல்றாங்க. அது ஒரு சில பெர்சன்டேஜ் வேணா இருக்கலாமே தானே தவிர, இப்ப அவர் ஆட்சி முதலமைச்சரான பிறகு நிச்சயமாக அதையும் கடந்து அந்த திரைப்பட நடிகர் என்ற அந்த ஒரு கவர்ச்சி, அந்த அரசியலையும் தாண்டி அவர் பொதுமக்களுக்கான ஒரு அரசியலை தருகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா, திமுக, அதிமுகவை எடுத்துக்கங்க. சமூக நீதி பேசின அந்த 2 இயக்கமும் என்னைக்காவது ஒரு கூட்டணி ஆட்சி இந்த தமிழ்நாட்டில கொண்டு வந்திருக்கிறாங்களா? எத்தனை பேர கூட்டணிக்கு திமுக என்னைக்காவது தனியாக தேர்தலை சந்தித்திருக்கிறதா? ஒரு 10, 15 கூட்டணியோட தான் இருக்கும். அதிமுக புரட்சி அம்மா காலத்தை தாண்டி மத்த எல்லாம் கூட்டணியோட தான் இவங்க தேர்தலை சந்திச்சாங்க. என்றாவது வெற்றி பெற்று ஆட்சி 2 பேரும் 30, 30 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. கூட்டணி மந்திரி சபை குடுத்திருக்கிறாங்களா? அப்ப இன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் சார் குடுத்திருக்கிறாருன்னா, அது சமூக நீதியில ஒரு உயர்ந்த ஒரு புரட்சின்னு சொல்லுவேன் நான். அதனால இதுவரைக்கும் தமிழ்நாட்டில இது மாரி நடந்ததே இல்ல. அப்ப இந்த மாரி ஒரு சமூக நோக்கோட எல்லாரையும் ஒருங்கிணைத்து பண்ணக்கூடிய ஒருத்தர் நமக்கு முதலமைச்சரா கிடைச்சிருக்கார். மக்கள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இப்போதைக்கு அவங்க அரசாங்கம் இப்ப 1 மாதம் தான் ஆகிறது. அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் மக்களால மிகவும் பாராட்டப்படுகிறது. அதனால இது ஒரு பாசிட்டிவான ஒரு சைனோட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன லெவல் ஊழல்கள்லாம் இப்ப கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது கூட தாசில்தார்ட்ட நீங்க வெயிட் பண்ண வேண்டியதில்ல. ஆன்லைன்ல இப்ப நீங்க வாங்கிரலாம். பத்திரப்பதிவு ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி ஊழலை சாமானிய கீழ மக்கள் அவங்கள கஷ்டப்படுத்தாம இத இப்ப ஒரு இத கொண்டு வரதுக்கான, ஒரு சமூகத்தை கொண்டு வரதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இதெல்லாம் மக்கள் மிகவும் வரவேற்கிறார்கள். இந்த தேர்தல்ல வேட்பாளர் யாருன்னு மக்களுக்கு தெரியாது. ஜோசப் விஜய் என்ற ஒரு முகத்திற்காக, அவருடைய புகழ், அதற்காக அவர் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அதுதான் ஓட்டா மாறி இருந்தது. மதுரை மாவட்டத்தில 10ல 8 தொகுதிகள வென்றெடுத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு 8 எம்எல்ஏக்கள் இங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் காங்கிரஸ். ஆமா. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே இப்ப அவங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய கண்டிஷனே அறிவுரைகள் அங்க பார்க்கிறது, பொது தளத்தில பார்க்கிறது, மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும். எந்தவித ஊழல் இதிலயும் ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப ரொம்ப லேட்டஸ்ட்டா பார்த்தாலும், ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ அவரே மாவட்ட செயலாளர் இருப்பார் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வர இருக்கிறது என்று அங்க பார்க்கிறோம். இதெல்லாம் மக்களுக்கிட்ட எங்க மாரி இந்த சமூகம் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எங்க மாரி ஆளுகள்கிட்ட இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த அரசாங்கம் மிக சிறப்பாக செயல்படுகிறது. நான் டாக்டர் சரவணன். நான் இப்பொழுது என்னை தவேகால இணைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் இதற்கு முன்னாடி அதிமுகவால மருத்துவர் அணியோட இணைச் செயலாளர் இருந்திருக்கிறேன். ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் நான் திருப்பரங்குன்றத்தில நான் மக்கள் பணி செய்திருக்கிறேன். நான் சரவணா மருத்துவமனை என்ற மருத்துவமனையை முதலில் வைத்திருக்கிறேன். சூரிய அறக்கட்டளை வைத்திருக்கிறேன். இன்னொருலும் தொடர்ந்து நான் மக்களுக்கு கடந்த 25 வருடமாக பொது சேவை செய்து வருகிறேன். இப்பொழுது தவேகாவுடன் சேர்ந்து இதை நான் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம்.